நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். டைம் டேபிள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க ஸ்டூடெண்ட் டேஸ் ஞாபகத்துக்கு வருது தானே? என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு உள்ள நோட்டை புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், இன்னைக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து வைப்போம், அப்படிதானே? அந்த டைம் டேபிள யாரு ப்ரிப்பேர் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸா டீச்சர்ஸா? எப்பவுமே டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் போட விட்டா எப்படி இருக்கும்? தனக்கு பிடிச்ச சப்ஜெக்டையே திரும்பி திரும்பி படிக்கணும்னு போடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸே வரணும்னு போடுவாங்க. அப்ப எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் தேர்ச்சி அடைய முடியுமா? எல்லா சப்ஜெக்ட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னு 118வது சங்கீதம் 24வது வசனத்துல வாசிக்கிறோமே, அந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள்ல அவரே நம்மளுக்கு ஒரு ஷெட்யூல ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு நடத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அந்த ஷெட்யூல் தான் பெர்ஃபெக்டா இருக்கும், அதுதான் பெஸ்டா இருக்கும். அவர் திட்டமிட்டு நம்மளை நடத்தும் போது அது ரொம்ப எக்ஸாக்டா அவர் நடத்துறதா இருக்கும். ஏன்னா அவர் தான் எல்லா சூழ்நிலைக்கும் அதிகாரி. நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருவருடைய எல்லா டீட்டெயில்ஸையும் அவர் விபரமா அறிந்திருக்கிறார். உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகம்தான் நம்மளுக்கு பெர்மனன்ட் பிளேஸ். பூமியில இருக்கிற காலம் எல்லாமே டெம்பரரி மட்டும்தான். இந்த பூமியில நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்ன்றத கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் டெக்ஸ்ட் புக்கா நம்மளுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பைபிளை வாசிக்கும் போது நம்ம வேத வசனத்தின் விளக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அத நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அந்த தேவனுடைய வார்த்தையின் படி நம்ம நடக்கிறதுக்கு, அப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வெவ்வேறு சூழ்நிலைகளை அலோ பண்றாரு, வெவ்வேறு காரியங்களை நடத்துறாரு. நம்மளுக்கு புரிதலை உண்டாக்கும்படி நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அத அவர் ஷெட்யூல்ல தான் அவர் நம்மளுக்கு புரிய வச்சு நடக்க முடியும். அந்த ஷெட்யூல் படி நம்ம நடந்தாதான் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பா அமையும். இந்த டைம் டேபிள் ஒரு ஸ்கூல்ல உள்ள எல்லா செக்ஷனுக்கும் சேம் டைம் டேபிள் இல்லவே இல்லை. ஒவ்வொரு கிளாஸுக்கும் அது டிஃபரண்டா இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையின் ஷெட்யூல்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் வச்சிருக்கிறார். ஒரே வீட்டுல உள்ள பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரே வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷெட்யூல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஷெட்யூல்ல நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த ஷெட்யூல் படி ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்ற புரிதலை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஏற்றபடி அவர் நடத்துகிற எக்ஸாம்ஸ்ல நம்ம தேர்ச்சி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுக்கு பிறகு நம்ம எப்படியும் கிளாக்க பார்ப்போம் தானே? கிளாக்க பார்த்து பார்த்து தான் அவசரமா நம்ம கிளம்புவோம். அதே மாதிரி கிளாக்க பார்க்கிறப்ப எல்லாம், ஏசப்பா இந்த நாளின் ஷெட்யூல் உங்க பொறுப்புல இருக்குது, நீங்க என்னைய நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் காரியங்களை நடத்துங்க, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துங்க. ஒவ்வொன்றையும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கேற்ப என்னைய நடத்துங்க. உங்க ஷெட்யூல் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பெர்ஃபெக்டா நிறைவேறணும் அப்படின்ற எக்ஸசைஸ டெய்லி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஆண்டவர் அப்படி நடக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ரோமர் 8:14 இப்படி எழுதப்பட்டிருக்குது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு. நம்மளே நம்முடைய காரியங்களை பிளான் பண்ணி நம்மளா நடக்கிறது இல்லை, தேவனால அவர் ஷெட்யூல் படி நடத்தப்படும் பொழுதுதான்
அவருடைய பிள்ளைகளா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க முடியும். அவர் பிள்ளைகளா ஓன் பண்ற நமக்காக அவர் வச்சிருக்கிற ஷெட்யூல் படி நம்ம நடக்கும் போதுதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமானவர்களா, பயனுள்ளவர்களா, வெற்றியா நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம களி கூர்ந்து மகிழுகிற ஒரு நாளா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய சுய விருப்பங்கள், சுய எண்ணங்கள், சுய ஆலோசனைகள், சுய முயற்சிகள் இல்ல. நீங்க என்ன ஷெட்யூல் அவங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அத ஒவ்வொரு நாளும் கிரமமா நேர்த்தியா நீர் நடத்தும்படி உங்க கையில ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு உம்மால் நடத்தப்படுகிற ஒரு பாக்கியமான வாழ்வு துவங்குவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் திரும்பவும் நம்ம ஹெல்த்தி எக்ஸசைஸ் நிகழ்ச்சியில சந்திப்போம்.